श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहर्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयातिथिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சுபாஷித நிவியில திருப்த பத்தத்தில இன்றைய தினம் 7வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். சுவாமியினுடைய ஒரு அனுகிரகம்னு தான் சொல்லணும். இந்த சுபாஷித நீவியில சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளை பார்த்து சொல்ற மாதிரியே தோன்றது. தாரமேயோ நசிம்ஹதி என்பதாக சொன்னார். நாய் சிங்கமாக ஆகாது. ஆகையால நாம எந்த சமயத்திலையும் நாம கர்வப்படக்கூடாது என்பதாக சொல்லி சொல்றார். ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லச்சு அதுக்கு முன்ன சொல்லி சொன்ன காகத்தா சத்தியபாலத்தை விஸ்வகிராத்தே பெதரப்பியதா. அகஸ்தியர் ஒரு பக்கத்துல ஒரு கோடு போட்டோம்னாக்க அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு வரைக்கும் வர வரைக்கும் தான் தான் பெரியவனா நினைச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் தன்னை பெரியவனா நினைச்சுக்கிறதுன்றது எப்பவும் நடக்காது. நம்மளை காட்டிலும் பெரியவாளா எத்தனை பேர் இருப்பா. எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத சுவாமி அற்புதமாக தெரிவிக்கிறார். இப்ப இன்னைக்கு சொல்ல போற விஷயம் இருக்க, இதுவும் நாம நித்தியம் அடிபட்டு பழகி தெரிஞ்சின்ற, சில சமயத்துல தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்காதையும் போறோம். அது நடக்கிற விஷயத்தான் இப்ப சொல்ல போறேன். தத்பதே சாதயன் மித்ரமபி வியாழஸ்தமோமயः அதீத பர்வா ஜெகதாம் அதிருஷ்யா சகதா பவேத். இந்த அசூயன்றது ஒண்ணு இருக்கு பாருங்க. அது என்ன பண்ணும், யார் விஷயத்துலன்ற ஒரு எண்ணம் கூட இருக்காது. இது எத்தனை நாள் வரைக்கும் நமக்கு எவ்வளவோ உபகாரம் பண்ணிருப்பா. அப்படி உபகாரம் பண்ணிந்தவாளாக இருந்தாலும் கூட அவ விஷயத்திலேயே கூட இந்த அசூயை என்ன பண்ணோம்னாக்க அவளுக்கு கூட ஒரு கெட்டதை பண்ணும்படியாக மனசு தோணும். இது லோகத்துல எத்தனையோ இடத்துல பார்த்தேன். இது நண்பன் இடத்துல இருக்கும். இத்தனை நாளா நண்பன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பிரீத்தியோட இருந்துட்டு இருப்பான். ஆனா கடைசியில அவனுக்கு வர ஒரு நல்லத இவனால பொறுக்க முடியாத போய் அசூயினால அவனையே கீழே தள்ளுறதுக்கு பார்க்க. நண்பனுக்கு போவானா அண்ணன் தம்பிக்குள்ளேயே அசூய வருது, அப்பா பிள்ளைக்குள்ளேயே அசூய வருது, அம்மா பெண்களுக்குள்ளேயே அக்கா தங்கங்களுக்குள்ளேயே அசூய வருது. இந்த அசூயனுடைய கஷ்டம் இருந்துட்டு இருக்க, அது என்ன ஆகும்னாக்க, நாம அசூயப்பட்டோம்னாக்க காலக்கிரமத்துல நம்ம இருக்கிற இடமே தெரியாத போயிடும். அசூயப்படுறவா அப்படியே வீணா போயிடுவா, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடுவான்றது நாம் அனுபவத்துல எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். இப்பவும் நடந்துருக்குது, எப்பவும் இதே மாதிரிதான் நடக்கும். அந்த விஷயத்தை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். தத்பதே சாதயன் மித்ரமபி வியாழஹ தமோமயஹ அதீத பர்வா ஜகதாம் அதிருஷ்யா சகசா பவேத்.
அந்த ரொம்ப ரொம்ப நண்பனாக இருக்கிறவனுக்கு கூட இந்த அசூயோட இருந்துட்டு இருக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்கா அவளுக்கும் துரோகம் பண்ணுவான். இப்படி துரோகம் பண்ணா கடைசியில என்ன ஆகும்னா நாசம்தான் அவளுக்கு வரும் என்பதாக சொல்ற. இதுல ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி அழகா சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு 23 அர்த்தங்கள் பட்டமா சுவாமி இதுக்கு சாதிச்சிருக்க. சுவாமி தேசிகன் எத்தனை விஷயங்களை மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கேன்னு அதுல சில அர்த்தங்களை நாம இன்னைக்கு பார்க்கலாம். சத்பதம் அப்படின்னாக்கா நல்வழின்னு அர்த்தம். ஏனாஸ்ய பிதரோ யாத்தாக ஏனையாத்தா பிதாமகா சேனையாயா சதாம் மார்க்கம்னு சொல்லிருக்கு. நம்ம பெரியவாள்லாம் எந்த வழியை பின்பற்றி சென்றார்களோ அந்த வழியில நாம நடக்கிறது தான், அதுதான் சதாம் மார்க்கம். அவர்கள் தான் சத்துக்கள். சுவாமி தேசிகனோ எம்பெருமானாரோ மற்றும் உள்ள ஆச்சாரியர்களோ அவர்கள்லாம் சென்ற வழியில நாமளும் போறதுதான் நமக்கு நல்லது. சத்பத்தே, இந்த சத்பத்துல வருது ஒருத்தன் நல்வழியில இருந்துட்டு இருக்கான். அதாவது பெரியோர்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்ட வழியில இவன் செல்பவனாக இருந்துட்டு இருக்கான். எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது, நல்ல காரியத்தை பண்றது அப்படிலாம் இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்தா கூட சத்பத்தே மித்திரமபி சாதயன்னு சொல்லி சொல்ற. இவ ஒரு 2 பேர் இருக்கா. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நண்பர்கள். அந்த மித்திரம் அப்படின்ற சப்தத்துக்கே அர்த்தம் என்னன்னா மித்திரம் ஆபதி ஜானியாத். இது வள்ளுவருடைய லட்சணம். மித்திரனுடைய லட்சணம் சொல்லச்சு, அதாவது மித்திரன்றவன் யாருன்றத சொல்லச்சு ஆபத்து வரச்சே இடுக்கண்ணு சொல்லி சொல்றது. நமக்கு ஒரு சிரமம் வரச்சே கூட இருந்து நமக்கு யார் உபகாரம் பண்றாளோ அவதான் நண்பன், அவதான் மித்திரன்னு சொல்லி சொல்ற. இதே விஷயத்தை தான் சம்ஸ்கிருதத்துல சொல்லச்சு மித்திரம் ஆபதி ஜானியாத்னு. இந்த ஆபத் காலத்துல நண்பன், அதாவது மீதி பேர்லாம் விட்டு போனாலும் போயிடுவான், ஆனா நண்பனா இருக்கிறவன் ஆபத் காலத்துல விடமாட்டான்னு அர்த்தம். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான், அவன் மித்திரமபி ஆபத்காலத்துல நம்மளை விட்டு போகாமல் நமக்கு நம்மளுடைய நன்மையே நினைக்கிறவனாக இருந்தாலும் கூட இந்த அசூயான்றது ஒண்ணு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்மள்ட ஒரு பொறாமைன்னு ஒண்ணு வந்துடுத்துனாக்கா அப்ப அதனால என்ன பண்ணும் கேட்ட சாதையன்னு அந்த அசூயினால தத்குணம், அவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள், அவனிடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அசூய மறைச்சுடும். இது அசூய, அந்த அசூய சப்தத்துக்கு டெபினிஷன் தமிழ்ல நம்ம பொறாமைன்னு சொல்றோம். அந்த அசூய சப்தத்துக்கு அர்த்தம் பகவத்கீதையிலையும் சொல்லிருக்கேன், பெருமாள் சொல்லிருக்கேன். ஒருத்தனிடத்துல இல்லாத ஒரு தீய குணத்தை இருக்கிறதாக நினைச்சுண்டு அவன் விஷயத்துல ஒரு புத்தி மாறாட்டம் வர்றது இருக்கு, அதுதான் அசூயன்னு சொல்றேன். அசூய எப்ப வரும்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. ஒருத்தனுக்கு பணம் வந்ததுன்னா, புகழ் வந்ததுன்னாக்க இதெல்லாம் வரைச்சேதான் அசூயன்றது வரும் அவன் விஷயத்துல. இப்ப அவன் பணம் சம்பாதிக்கிறான்னு சொல்லச்சு அவனிடத்துல அசூய ஏன் வருதுன்னு கேட்டா, அவன் பணம் சம்பாதிக்கிறான் ஒன்னு அழிக்கணும்ன்றதுக்கோசரம் சம்பாதிக்கல, தன்னுடைய சாமர்த்தியத்தினால அவன் சம்பாதிக்கிறான். ஆனா அவனிடத்துல அசூயப்படுறவன் என்ன நினைச்சுக்கிறான் என்று கேட்டா,
இவன் பணம் சம்பாதிக்கிறதோ புகழ் சம்பாதிக்கிறதோ தன்னை அமைக்கிதான் அவன் சம்பாதிக்கிறான்னு அவன் நினைக்கிறான். அதனால வரக்கூடிய மனசுல வரக்கூடிய ஒரு கிளேசம் வேறுபாடு என்ன சொல்லி சொல்றோம். இப்போ 2 பேர் நண்பனாக தான் இருந்துட்டு இருக்கான். ஆபத்துல வரச்சே அவனை ரட்சிக்கிறது, அவனை விட்டு கொடுக்காத போயிட்டு இருக்கவனா இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கிற நண்பனே கூட இது ஒரு சமயத்துல இன்னொருத்தனுக்கு ஒரு விருத்தி வருது, ஒரு வளர்ச்சி ஏற்படுறது, புகழ் வருதுன்னு சொன்னாக்க அதை தாங்கிக்க முடியாத ஒரு நிலை இவனுக்கு வருது. அதுதான் அசூயை. நான் பல பேரை பார்த்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். அப்ப வரச்சே இவன் அண்ணா உபகாரம் பண்ணுவா. அவன் போயிடுறேன்ற மாதிரி இருக்கச்சே உபகாரம் பண்ணுவா. அவனே ஒரு நிலை நல்ல ஒரு சுதாரிச்சுண்டு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சுட்டான்னாக்க இத்தனை நாள் வரைக்கும் உபகாரம் பண்ணிருந்தவன் கூட அவனிடத்திலேயே ஒரு அசூயினால பொறாமையினால அவனையே வெறுக்க ஆரம்பிச்சுடுவான். இது மித்திரம் அப்படின்னு சொல்லி இது நண்பனாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைன்றது வருது. தமோமயகா இப்படிப்பட்ட அசூயினால தமோ குண பிரச்சனை தமசு இந்த பிரகிருதியில வரச்சே சத்துவம் ரஜசு தமசுன்னு 3 குணங்கள் சேர்ந்ததுதான் பிரகிருதியாக இருக்கு. அப்ப எல்லாருக்குமே சில சமயங்கள்ல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், சில சமயங்கள்ல ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும், சில சமயங்கள்ல தமோ குணம் மேலோங்கி இருக்கும். இந்த தமோ குணம் மேலோங்கி இருக்கச்சேதான் அந்த அசூயன்ற அதுக்கு வெளிப்பாடுன்றது வரப்போறது. தமோமயகான்னு அந்த மயப்பிரத்தியம் சொல்றச்சே அந்த தமோ குணம் நிறைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். மீதியை காட்டிலும் மீதி குணங்களை காட்டிலும் சத்துவம் ரஜத்தை காட்டிலும் தமோ குணம் மேலோங்கி இருக்கிறவனாக ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வியாழகா தமோமயகா வியாழகா. வியாழகான்னா துஷ்டகான்னு அர்த்தம், துஷ்டனாகவன் அர்த்தம். அதுக்கு எத்தனையோ வியாழத்துக்கு வியாழன்னா பாம்பு கூட பேரு. சட்டே வஞ்சகனாக இருக்கிறவனுக்கு வியாழன்னு பேரு. வியாழோ துஷ்டகஜே சர்ப்பே ஸ்வாபதே நாண்யவத் அலே என்றதெல்லாம் இந்த கோஷங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால அவனுக்கு இயல்பாகவே அந்த தௌஷ்டியம் இருந்துருக்கு. அதனால தமோ குணம்ன்றது அவனிடத்துல நிறைந்து இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், பால்ய ஸ்னிக்தனாக இருந்தவன் கூட அவனை கூட அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. அதீத பர்வா ஜெகதாம் அதிருஷ்யா சகசா பவேத்து. இப்படி நடந்துக்கிறவன் என்ன ஆகும்னா காலக்கிரமத்துல அவனே இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போயிடுவான்னு சொல்ற. அதீத பர்வா ஜெகதாம் அதிருஷ்யா சகசா பவேத்து. அதாவது அவன் மரியாதை, அதாவது ஒரு நிலைப்பாடுல இருந்து தாண்டிட்டான்னாக்க, ஒரு எல்லைய மீறிட்டான்னாக்க உலகத்தாரில் யாருமே காண முடியாதவனாக ஒரு நாள் ஜெகதாம் அதிருஷ்யா. ஜெகதாம் அதிருஷ்யான்றதுக்கு 2 அர்த்தம். அவனே ஒண்ணுமில்லாத போயிடுவான்னு ஒரு அர்த்தம். இப்படி மித்திர துரோகம் பண்ணவனாக ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க பெரியவாள்லாம் அவனை பார்த்தான்னாலே கண்ணை மூடின்றுவாளாம். இவனை பார்த்தாலே பாவம், நமக்கு பாப்பம் ஒட்டிக்கும் என்று அந்த கண்ணை மூடின்ட்டு போயிடுவாளாம். அகாய கத சத்வானாம் தர்சன ஸ்பர்சனாதிக்கம்னு சொல்றது. அதாவது புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயேத்துன்னு சொல்லிருக்கு. அசம்பாஷ்ய புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயேத்துன்னு சொல்லிருக்கு. யாரான பேசக்கூடாதவாளோட பேசும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க சம்பாஷ்ய புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயே அவளோட
ஒரு பேசுற நிலை ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறமா மகான்களை மனசால நினைச்சோமானாலே அந்த இந்த பேசக்கூடாதவாளோட பேசினதுனால வந்த பாப்பங்கள்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பிராத்தஸ்மரணியாள்னு சொல்லுவார். சில மகான்களை காத்தால எழுந்த உடனே நினைச்சோம்னாக்க நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும், நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி சில கேட்டகரி. சில பேரை பார்த்தாலே நினைச்சாலே பாவம் ஒட்டிக்குமா, பாப்பம் ஒட்டிக்குமா. இப்ப இந்த மித்திர துரோகம் பண்ணவன் ஒருத்தன் தமோமயா மித்திரமபி சாதயன்னு வியாழகா சாதயன்னு இப்படி ரொம்ப நண்பனாக பால்யா பிரபிருதி சுஸ்னிக்தமாக இருந்திருக்கிறவனுக்கு கூட ஒருத்தன் துரோகம் பண்ணவனாக இருந்தான்னாக்க அவனை பார்த்தாலே பாப்பம் ஒட்டிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணை மூடிப்பாடான். ஆகையால அவனுக்கு சாதயன் மித்திரமபி வியாழ சமோமயா ஜகதாம் அதிருஷ்யா லோகத்துல இருக்கவாளால பார்க்கத்தகாதவனாக ஆயிடுவான்னு சொல்ற. அதீத பர்வா ஜகதாம் அதிருஷ்யா சகசா பவேத். பர்வ சப்தத்தினால என்ன அப்படின்னா அதீத பர்வா ஒரு கால விசேஷத்துலன்னு அர்த்தம். ஒரு நிலை தாண்டிட்டுனாக்க அவனை பார்க்கறதுக்கு யாரும் விரும்ப மாட்டா, இப்படி இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு. அதனால இந்த பர்வான்றது என்னன்னா ஸ்டேஜ்னு அர்த்தம். எஸ்தப்த பர்வ வியவதான துங்காம் சேஷத்வ காட்டாம் அபஜன் முராரே. இது சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் விஷயத்துல சொல்ற. அதீத பர்வான்னு சொன்னாக்க எஸ் சப்த பர்வான்னு சொல்லச்சு அடியார் 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 எங்கோக்கள்னு அந்த அந்த 7, அதாவது ஒருத்தர் பாகவதர் பெருமாளுக்கு தாசபூத்தரா இருக்க, அவருக்கு தாசபூத்தர் அவருக்கு தாசபூத்தர் அவருக்கு தாசபூத்தர்னு சொல்லச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ். அந்த மாதிரி வரைச்சே இந்த பர்வத்துல வரைச்சே என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு சமயத்துல காணாத போயிடுவான்னு அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதே மாதிரி சில இடங்கள்ல பர்வ சப்தத்துல வரைச்சே கணுக்கள்னு சொல்றோம். கணு இப்போ ஒரு கரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கரும்புல புல்லா ஒரு கணு இருக்கும். அந்த கணு தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஆளே காணாத போயிடுவோம், அந்த வஸ்துவே இல்லாத போயிடும் அது தாண்டிச்சுன்னாக்க. அதே மாதிரிதான் இந்த மித்திர துரோகியா இருக்கிறவன் இருக்கான அவன் ஒரு சமயத்துக்கு அப்புறமா இல்லாத போயிடுவான்னு சொல்ற. மித்திர துரோகி கிருதக்னச்ச மித்திர துரோகேச்ச பாதகம். இந்த மித்திர துரோகி கிருதக்னன் இவ 2 பேரையும் ஒரே கேட்டகரியா ஆக்குற. செய்நன்றி கொன்றவர்கள். ஒருத்தருக்கு நாம ஒரு உபகாரம் பண்ணோம்னாக்க அந்த உபகாரத்தை நினைக்காமல் அவளுக்கே துரோகம் பண்ண நினைச்சான்னாக்க அவனை மித்திர துரோகின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இவாளும் இந்த இடத்துல செய்நன்றி கிருதக்னன். இவ கிருதக்னன் நண்பனுக்கே துரோகம் நினைக்கிறவன் அவன் மித்திர துரோகி. ஒருத்தர் உபகாரம் பண்ணவாளுக்கு துரோகம் பண்றவன் அவன் கிருதக்னன். மித்திர துரோகிட்ட பாத்தகம்னு சொல்றது. ஆகையால பீதி பிரதானம் சரணாகதஸ்ய ஸ்திரியா வதோ பிராமண ஸ்வாபஹாரஹ மித்திர துரோக ஸ்தானி 4 சக்கர பக்தத்யாகைஸ்சைவ சமோ மதோ மே. 4 கொடுமையான பாபங்களை பெருமாள் சொல்றேன். பீதி பிரதானம் சரணாகதஸ்ய. ஒருத்தன் போய் தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு நீதான் காப்பாற்றணும்னு ஒருத்தன் காலில் விழறான். காலில் விழச்சே சரணாகதி பண்ணச்சே அவனையே பயமுறுத்தது, அது ஒரு பெரிய தப்பு. அது ஸ்திரியாவதாக பெண்களை கொல்வதுன்றது இருக்கு, அது ஒரு பெரிய தப்பு.
பிராமண ஸ்வாபஹாரஹா, பிராமணனுடைய சொத்து மீதி பேர் சொத்தை திருடலாமான்னு கேட்க கூடாது. அந்த திருடுறதுலயும் பிராமணனுடைய சொத்தை திருடினாக்க அது ரொம்ப ரொம்ப நம்ம குலத்துக்கே நாசத்தை ஏற்படுத்தும். சிவன் சொத்து குல நாசம்னு தமிழ்ல சொல்லுவார். அந்த மாதிரி பிராமண சொத்தை திருடக்கூடாது, திருடினாக்க பெரிய அனர்த்தம் ஏற்படும்னு சொல்ற. அதே மாதிரிதான் அந்த கேட்டகரியில மித்திர துரோகம், நண்பனுக்கு துரோகம் பண்றது, இது நாளும் ரொம்ப ரொம்ப கொடியதான பாபங்கள் என்று பெருமாளே சொல்ற வார்த்தை. நான் கணக்கு சரணாகத்தனை ரட்சிக்காத போயிட்டேன்னாக்க, பக்த தியாகம் பண்ணனாக்க, பக்தனை எப்படியா அவன் கஷ்டப்பட்டு இருக்கட்டும்னு சொன்னாக்க, இந்த 4 கேட்டகரியில சொன்னால அந்த பாப்பத்துக்கு சமானமான பாப்பமாக ஆயிடும்னு பெருமாளே சொல்ற வார்த்தை, மகாபாரத சொல்ற வார்த்தை இது. ஆகையால மித்திர துரோகம்ன்றது யாரான அந்த மித்திர துரோகம் பண்ணான்னாக்க கால விஷயத்துல அவனே இல்லாத போயிடுவான், அவனுக்கே நாசம் வந்துடும் அர்த்தம். அவனை யாரும் பார்க்கவும் மாட்டான். அவனுக்கு எவ்வளவு, அதாவது அவனை பார்த்தாலே அவன் மூஞ்சில விழித்தாலே பெரிய பாப்பம் வரும், ஒட்டிக்கொன்னு சொல்லிட்டு அவனை லோகமே அவனை திரஸ்காரம் பண்ணும். ஆகையால எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நண்பனுக்கு நாம துரோகம் பண்ணக்கூடாது. இததான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றேன். இந்த நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அசூய தமோ குணம் என்ன பண்ணோம்னாக்க, இது நண்பன்னு பார்க்காது, அண்ணன் தம்பின்னு பார்க்காது, அக்கா தங்கன்னு பார்க்காது, அம்மா பொண்ணுன்னு பார்க்காது, அப்பா பிள்ளைன்னு பார்க்காது. இன்னும் கேட்டா கணவன் மனைவிக்குள்ள கூட அசூய வந்துடும். இந்த காலத்துல கணவன் மனைவி 2 பேர் இருந்துருப்பா, 2 பேரும் சம்பாதிக்கிறாளா இருந்துருப்பா. இப்ப இந்த மனைவி கணவனை காட்டிலும் புத்திமதியா இருந்து அவ நிறைய சம்பாதிச்சாள்னாலோ, அவ நல்ல பண்போடு இருந்தாள்னாக்க அவளை பார்த்து அசூய வரும். இது அந்த மாதிரி அசூயப்படுறவா எத்தனையோ பேர் இருக்கா. அதே மாதிரி கணவனை பார்த்து அசூயப்படுற பெண்மணிகளும் இருந்துட்டு இருக்கா. எல்லாரும் பெருமாள் ஆயிடுவாளன்னா, பெருமாள் விஷயத்துல பட்டர் பெருமாளை பார்த்து சொல்றாராம், நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், நீ கொஞ்சம் கேட்கணும், என்னுடைய ஸ்தோத்திரத்தெல்லாம் கேட்கணும்னு சொல்றாராம். சொன்ன உடனே பெருமாளுக்கு சந்தோஷமாயிட்டான். சரி, நம்மள யாருக்குதான் நம்மள ஸ்தோத்திரம் பண்ணாக்க வாண்டா, ஏன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ண வேணா, நான் கேட்க மாட்டேன்னு யார் சொல்ல போறா, எல்லாருக்கும் நம்மள ஸ்தோத்திரம் பண்ணா அதுல ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி பெருமாளும் என்ன பண்ணாரான், ஆஹா சந்தோஷம், நீ ஸ்தோத்திரம் பண்றியா கேட்டுக்கிறேன்னு உட்காந்துட்டேரான் அந்த சிம்மாசனத்துல. அப்புறம் தான் சொல்றாரான், முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணேன்னு தான் சொல்றேன், யார ஸ்தோத்திரம் பண்ணேன்னு சொல்லல. அப்ப பட்டர் சொல்றாரான், அடுத்தது ஒன்னு நான் ஸ்தோத்திரம் பண்ண போறது இல்லைன்னா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. இல்ல நீ உட்காந்துக்கணும். யார ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னா, மகாலட்சுமிய ஸ்தோத்திரம் பண்ண போறேன், ஸ்ரீரங்க நாயகியே நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், தாயார ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு. ஸ்ரீயந்த்வத்தோப்யுச்சைஹி, ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிகுதியினால நான் உறக்க ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆனா அந்த மகாலட்சுமிய ஸ்தோத்திரம் பண்ணச்சு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிடும். அகையில துவத்தோப்யுச்சைஹி, ஒன்ன காட்டிலும் ரொம்ப உறக்க நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். நான் ஸ்தோத்திரம் பண்ற வரைக்கும் நீ கேட்டு இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்பதான் கொஞ்ச நாள் முன்னே சொன்னேன், பக்தால திரஸ்காரம் பண்றதுன்றது மித்திர துரோகத்துக்கு சமானம். ஆகையால பக்தால திரஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேன். அப்ப மித்திர துரோகத்துக்கு சமானமா போயிட்ட அப்படின்னால இப்ப இந்த பட்டர் சொல்ற, நீ தான் உட்காந்து கேட்கணும்னு சொல்லிட்டு வானான்னு சொல்லி சொன்னாக்க அது துரோகம் ஆயிடுமே. சரி பாவம், உட்காந்துக்கிறேன் நான்னு உட்காந்துட்டேறான். அந்த உட்காந்துக்கோ, அந்த பிராட்டியினுடைய ஒவ்வொரு குணத்தையும் சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே பெருமாளுக்கு சந்தோஷம் அதிகமாயிடுச்சோம்.
பெருமாளுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு சந்தோஷம் வந்ததுன்னா உடம்பு பெருத்து போயிடும், கவலை வந்ததுன்னா உடம்பு இழைச்சு போயிடும். இதுதானே லோக்கத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணச்சே பெருமாளுக்கு சந்தோஷம் அதிகமாயிடுதான். அந்த மகிழ்ச்சியினால அவர் போட்டுன்னு இருக்கிற, இப்ப குண்டாயிட்டோம்னாக்கா நம்ம போட்டுன்னு இருக்கிற சொக்கால்லாம் ரொம்ப இறுக்கமா ஆயிடும். அதை காட்டிலும் பெரிய சொக்காயா போட்டுக்கணும்னு சொல்றோம். அந்த மாதிரி டைட்டா போயிட்டுதான். அந்த பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணச்சு உடனே என்ன பண்ணிட்டா, இந்த சொக்காயை மாத்தி இன்னொரு சொக்காயை போட்டுக்கிறாராம் பெருசா. இன்னும் ஸ்தோத்திரம் பண்றாராம், அந்த சொக்காயும் போராது போயிட்டுதான், இன்னும் குண்டா போயிட்டாராம். அதுல சந்தோஷத்தினால கஞ்சுக சத்தம்னு சொல்ற 100 சொக்கா மாத்திர அளவுக்கு பிராட்டியினுடைய பெருமைய அவர் சொல்லிட்டு வந்தார் என்று அங்க ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல அற்புதமாக சொல்ற. இதனாலதான் கைசிக ஏகாதசி அன்னைக்கு ரங்கநாதனுக்கு 100 போர்வ சாத்துறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா, இப்பவும் நடக்கிறது. இந்த பட்டருடைய மங்களாசாசனத்தினுடைய ஒரு நிலை, அது ஒரு அனுபவ விசேஷம் தான். அது நாம எல்லாரும் அந்த மாதிரி மனைவிய ஸ்தோத்திரம் பண்ணாக்க, ஆஹா ரொம்ப நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எத்தனை பேர் நம்மளுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம நிறைய பேர் எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தை சொல்லின்னு இருந்துட்டு இருக்கா. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் பாட்டுக்கு ஏதோ கிடப்பு, அந்த ஆத்து மாமிதான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு தான் சாமர்த்தியம் அதிகம், இப்படி எல்லாரும் லோகத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்ப யாரானா ஒருத்தர் அந்த ஸ்தோத்திரம் பண்றத போனா போயிட்டு போறதுன்னு சொன்னான்னாக்கா அதை அங்கீகரிக்கிறான்னா கூட அது ஹார்தமா அங்கீகரிக்கிறாள்னு சொல்ல முடியாது. இதை நம்ம கோஷ்டியில கேட்டுட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் சொல்லணும். ஹார்தமா அங்கீகரிக்கிறாளா இல்லையான்றத பார்த்தோம்னா யோசனை பண்ணி பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். 90 பங்கு இல்லை. ஒரு 10 பேர் மகான்களா இருப்பான், யாரானா அவளையும் அங்கீகரிக்கிறவாளா இருப்பா, ஸ்தோத்திரம் பண்ணா சந்தோஷப்படுறவாளா இருப்பா. 90 பேர் அந்த அங்கீகரிக்கிறவாள்ல எப்படிப்பட்ட இருக்குன்னா 90% எப்படி இருக்குன்னாக்க, இவனுடைய சோம்பேறித்தனத்தினால அவளை எல்லா காரியத்தையும் பார்த்துக்க சொல்லிட்டு சரி யாரான ஸ்தோத்திரம் பண்ணாக்கா சரி அந்த கிரெடிட்டும் அவளுக்கே வந்துட்டு போட்டோம்னு நினைக்கிறவனே தவிர உண்மையா மனசார அந்த கிரெடிட்டை அவன் விரும்புறானான்னு கேட்டா இல்லாதான் இருந்துட்டு இருக்கும். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நியத்தி. இது எல்லாருக்கும் அந்த தமோ பிராச்சுரியம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தமோ குணத்தினுடைய ஒரு பிராச்சுரியம், அதாவது அதிகமாக வெளிப்பாடு வந்ததுன்னாக்க, அப்ப அண்ணன் தம்பியா, நண்பனா, கணவன் மனைவியா, அப்பா பிள்ளையா எதுவுமே பார்க்க மாட்டான். அந்த அசூயை தான் முன்ன வந்து நிற்கும், இந்த பொறாமை தான் வந்து நிற்கும். அப்படி கணக்கு இந்த பொறாமை வந்து நின்றதுன்னாக்க கால விசேஷத்துல அந்த பொறாமையோட இருக்கிறவனே இல்லாத போயிடுவான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுதான் லோகத்துல நடக்கிறதுன்னு சொல்றார். இதையே வேற ஒரு விதமான ஒரு திருஷ்டாந்தமாகவும் வச்சுக்கலாம், இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகவும் வச்சுக்கலாம். இது 2வது அர்த்தத்தை பார்க்கிறோம் நம்ம. சத்பதே சாதயன் மித்ரமபி வியாழத்தமோமயः அதீத பர்வா ஜகதாம் அதிருஷ்யः சஹசா பவேதே. இந்த சூரியோபராகம்னு சொல்றது சூரிய கிரகணம். சூரியனுக்கு மித்ரன்னு பேரு. மித்ரஸ்ய சர்ஷணி திருதஸ்ரவோ தேவஸ்ய சானசிம். நித்தியம் காத்து முதல்ல உபஸ்தானம் பண்றோம். அந்த மாதிரி சொல்லச்சு மித்ர சப்தத்தினால சூரியனை சொல்றோம். இப்ப என்ன பண்றோம்? சத்பத்தே சாதயன்னு மித்ரமபி வியாழஹா தமோமயஹா. சத்பதம்னா ஆகாச மார்க்கம், நட்சத்திரங்கள்லாம் செல்கின்ற ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்துல தான் சூரியனும் போயிட்டு இருக்கு. சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் சொல்றார். இப்ப அந்த நட்சத்திர துல்லியமா அவர் அது போயிட்டு இருக்கச்சு வியாழஹா தமோமயஹா வியாழஹா. தமோமயஹா தமஸ்ன்றது இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய ஒரு குண விசேஷம். அந்த குணத்தினால வியாழகா அந்த ராகுன்ற பாம்பு இருக்க, அந்த பாம்பு சூரியனை பிடிச்சிடுறது. சூரியன் பாட்டுக்கு ஆகாசத்துல போயிட்டு இருக்கச்சே இந்த கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்றாள,
அந்த பாம்பு சூரியனும் விழுங்கிடும். சாதையன்னு மித்திரமப்பி சாதையன்னு, இங்க மித்திர சப்தம் நண்பன் அர்த்தம் இல்ல. மித்திர சப்தத்தினால சூரியனையே அது சத்பத்தத்துல போயிட்டு இருக்கச்சு, ஆகாச மார்க்கத்துல போயிட்டு இருக்கிற சூரியனை கூட விழுங்கி விடுறது. அப்ப என்ன ஆகும்? பூர்ண சூரிய கிரகணம் வந்துடுத்துனாக்க மத்தியான வேளையிலேயே இருட்டாயிடும், ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே இதுவாயிடும், சூரியன் இல்லாத போயிடு போறது. அந்த இடத்துல மத்தியான வேளையிலேயே ஆயிடும் அது கிரகணத்துல வரச்சே. அப்போ அதீத பர்வா, இந்த அமாவாசை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது அமாவாசை என்னைக்குதான் சூரிய கிரகணம் நடக்கும், பௌர்ணமி என்னைக்குதான் சந்திர கிரகணம் நடக்கும். இந்த பர்வ சப்தன்றது இந்த 15 நாள் இருக்கும் இல்லையோ, அமாவாசை பர்வணி காரியேத்துன்னு எல்லாம் சொல்ற இடத்துல வச்சு அந்த பர்வ சப்தன்றது அமாவாசை பௌர்ணமி ரெண்டையும் சேர்த்துதான் சொல்றது. அதீத பர்வா அந்த பௌர்ணமி கணக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜெகதாம் அதிருஷ்யா சகசா பவேத்து. அந்த ராகுவன் பார்க்க முடியுமான்னா அவன் ஓடிய போடுவான். ஓடிய போயிட்டான்னாக்க என்ன ஆகும்? சூரியனுடைய பிரகாசம் இன்னும் மேல மேல விருத்தி ஆகும். கிரகணம் விட்ட பிற்பாடு பார்த்தோம்னா சூரியனுடைய தேஜஸ் இன்னும் அதிகம் அப்படியே கொளுத்தும் அது. ஆகையால அதீத பர்வான்றது. அப்போ ஒத்தனை கணக்கு அழிக்கணும்னு நினைச்சோம்னாக்க நாம இல்லாத போயிடுவோம். யார் அழிக்கணும்னு அந்த அசூயினால நினைக்கிறாளோ அவ இல்லாத போயிடுவா. இத நாம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னு சொல்ற. அதுக்கப்புறமா இன்னொரு அர்த்தம் சொல்ற. இது கொஞ்சம் நல்ல அர்த்தம். அது இந்த அர்த்தம் என்னன்னாக்க பத்த ஜீவன், இது அந்த சம்சாரத்துல இன்னும் சம்சாரிச்சுட்டு இருக்கிற ஒரு ஜீவனை சொல்ற. தமோமயா தமஸ்ன்றது இருக்க இந்த பிரகிருதி ஸ்வரூபமாக இருந்துருக்கு. இப்ப எல்லாருக்குமே இந்த பிரகிருத்தியினுடைய ஸ்வரூபத்தினால எவ்வளவுதான் பெரிய வாச்சுவாளா இருந்தாலும் கூட ஒரு கால விசேஷத்துல அந்த தமோ குணம்ன்றது மேலோங்கிட்டுனாக்க சண்டை போடுறோம், இதனா ஒரு அபசப்தத்தை பிரயோகம் பண்றோம், இல்ல ஆசையப்படுறோம், ஏதோ இதெல்லாம் வருது. இப்போ வியாழகான்றது என்ன அர்த்தம்னாக்க துஷ்டமான ஒரு பதார்த்தம். அதாவது உண்மையான ஆத்ம ஞானத்தை தெரிய விட்டாத பண்றது, ஞான நிரோதகமாக இருக்கிறது. மித்திரம் அப்படி இது என்ன பண்றது? இந்த பிரகிருத்தியில தான் இந்த ஜீவாத்மா இருந்துருக்கு. அந்த பிரகிருத்தின்றது பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டுதான் ஜீவாத்மா இருந்துருக்கு. அதாவது பிரகிருத்தியா இருக்கிறது சரீரம், சரீரம் இல்லாத ஆத்மா இருக்காது, ஆத்மா இல்லாத சரீரமும் கிடையாது. ஆகையில ஆத்மாவும் சரீரமும் ஒன்ன விட்டு ஒண்ணு பிரியாததான் இருந்துருக்கு. அது என்னாகும் அப்படின்னா சத்பதே சாதையன்னு, இந்த சரீரம் என்ன பண்ணும்னாக்க நல்ல வழியில போக விட்டாத தடுக்கிறது. இந்த பிரகிருதி சம்பந்தம் இருந்துருக்க, இதுல இருக்கக்கூடிய தமோ குணம் இருந்துருக்க நல்வழியில போக விட்டாத பண்றது. அதுவே என்னாகும் அப்படின்னா யவனிகா மாயா ஜெகன் மோகினின்னு சொல்றவர்கள அந்த சுபாவம் இருந்துருக்க நம்மள நல்வழியில போக விட்டாத பண்றது. அதீத பர்வா, இங்க அதீத பர்வான்னாக்கா என்னன்னாக்க எம்பெருமானுடைய ஒரு கிருப்பை, அந்த கிருப்பையாகிற ஒரு ஏணியில இருக்கக்கூடிய படிக்கட்டு. அந்த பருவம்னா படிக்கட்டு, ஒவ்வொரு படிக்கட்டா போயிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு படிக்கட்டுல தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரகிருதி மண்டலத்துக்கு மேல போய் விரஜா நதியை தாண்டி ஆயிப்போச்சுன்னாக்கா அதீத பருவம் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட கூட தாண்டி ஆயிப்போச்சுன்னாக்கா அப்ராகத்தமான சரீரம் வந்துடுச்சுன்னாக்கா அப்புறம் என்ன ஆகும்? ஒன்னும் காணாத போயிடும். இத்தனை நாள் வரைக்கும் அந்த மித்திரமாக இருந்த இந்த சரீரம்லாம் இருந்துருக்க பிராகிருத சரீரம்லாம் காணாம போயிடும். அதீத பர்வா ஜெகதாம் அதிருஷ்யா சகசா பவேத், ஒரே க்ஷணத்துல எதுவுமே இல்லாத போயிடும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இதுக்கே இன்னொரு விதமான அர்த்தம் சொல்லலாம். அந்த தமோமயா
இந்த பிரகிருதியோட சேர்ந்து இருக்கிற பத்த ஜீவனானவன் வியாழோபி முதல்ல சட்டனாக இருக்கான். அதாவது இந்த பிரகிருதி சம்சர்க்கத்தினால அவன் வஞ்சகனாக கெட்ட எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்தாலும் கூட சத்வதேச்சாத்து ஒரு கால விசேஷத்துல நல்ல வழியில தார்மீகமான சத்வதேச்சாத்துன்னா ஒரு தார்மிகள் மூலம் ஆச்சாரிய கட்டாட்சம் அவனுக்கு வருது. அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால மித்ரம் அயன், அந்த மித்ரம் அயன்னு அர்த்தம். அதாவது மித்திரன்றது சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தை அடைந்துன்னு சொல்றார். அந்த சூரிய மண்டலத்தை அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டதுன்னாக்க அவனுக்கு மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யம் வரும். அப்போ ஏறான் நிறகதரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு என்றெல்லாம் சொல்ற மாதிரி சூரிய மண்டலம் சர்வர்த்தியாக இருந்துருக்கிற எம்பெருமானை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. ஜெகதாம் அதீத பருவா, இந்த பிரகிருதி மண்டலத்தையும் தாண்டி அவன் போயிட்டான்னாக்க அதிருஷ்யா, இவன் காணப்படாதவனாக தான், யாராலையும் காண முடியாது, அப்ராக்கிருத்தமான பிரதேசமான சேவிக்குன்றதுக்கு போகட்டும்னு சொல்றது. அதுவா அதிருஷ்யா, அஹான்னா விஷ்ணு, அஹா திருஷ்யா எஸ்யா, யாருக்கு காண தகுந்தவனாக இருப்பவர் அஹா பெருமாளோ அப்படி ஆயிடுவார். ஆகையால அவன் எல்லா விதமான க்ஷேமத்தையும் அடைவான்னு சொல்றார். அனபாய தேசிக நிதர்சிதாம் இமாம் கமலாசகாய கருணாதிரோஹணீம் கிரமசோதிருஹ்ய கிருதினஹ சமிந்ததே பரிசுத்த சத்வ பரிகர்மிதே பதே என்பதாக இந்த பரிசுத்தமான ஸ்தானத்துக்கு அடைகிறாள்ன்றது அந்த சோபானமாக இருக்கிறதுன்னு ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் இருந்துருக்கு. அது மோட்சத்துக்கு ஒரு ஏணிப்படியாக இருந்துருக்குன்றது தெரியப்படுத்துற. இந்த ரீதியிலையும் இந்த சத்வத்துக்கு சொல்றார். ஆனா கல பத்தத்தில திருப்த பத்தத்தில சொல்றபடினால முதல்ல 2 சொன்ன அர்த்தங்களும் அது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நண்பனிடத்திலேயே துரோகம் பண்ணோம்னாக்க நாமளே இல்லாத போயிடுவோம். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நண்பருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். நமக்கு அந்த தமோ குணம் மேலோங்கினா இப்படிப்பட்ட எண்ணம்லாம் வருது. அந்த எண்ணம் வராதபடி தத்துவகுணம் மேலோங்கி இருக்கும்படியாக சுவாமி தேசிகன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திகத்தில் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.